ஏபி நாகராஜன் சொன்னார்ல, அவர் வளர்த்த மகன் நான். என் பேர் அறிவழகன், அவர் என்னை அரின்னு கூப்பிடுவார். அவருடைய பாசறையில் வளர்ந்தவர். ஏபி நாகராஜன்னா உங்களுக்கு தெரியும், அவர் நல்ல பட்டையாக விபூதி அடித்து குங்குமம் வச்சு அவர் தான் சிவபெருமான்னா எப்படி இருப்பாருன்னு காமிச்சவர் தமிழ்நாட்டுக்கு. அவர் தான் பார்வதினா எப்படி இருப்பாங்கன்னு காமிச்சவர். அவர் தான் எல்லாத்தையும் புராண படங்களையே எடுத்து காமிச்சவர். ஆனால் அதே வீட்டில் வளர்றேன். என்னுடைய பாடக புத்தகங்களில் பூரா எம்ஜிஆர் படம் இருக்கும். இதை ஒரு நாள் எங்கள் பெரியப்பா பார்த்துட்டாரு. இதுனடா இது பாட புத்தகத்தில் இவர் படத்தை வச்சிருக்காரு. இல்லைப்பா, எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவரை. அவர் சிவாஜியை வச்சு கண்டினியூஸாக படம் பண்ணிகிட்டு இருக்காரு. படங்க சிவாஜி படங்க. நான் ஊரில் இருக்கும்போது இங்கே படம் எடுப்பாங்க. படம் இவர் சிவாஜி படம் வச்சு எடுத்துகிட்டு இருப்பாங்க. நான் ஷூட்டிங் பார்ப்பேன், போவேன். ஆனால் அந்த ஸ்டுடியோவில் தேடுவேன், யார? புரட்சி தலைவரை. அவருக்கு எங்கேயாவது ஷூட்டிங் நடக்குதா, இவருக்கு தெரியாமல் திருட்டுத்தனமாக போய் அவரை பார்க்கணுமேன்னு. அந்த அளவுக்கு சின்ன வயசுலேயே ஒரு பற்றுதல் அவர் மேலே. அது என்னன்னு தெரியலைங்க, அப்படி ஒரு பற்றுதலோடு இருந்தது. சொன்னா நம்ப மாட்டீங்க, தினம் ஒரு வீட்டு கேட் வரைக்கும் போவேன். ஆனால் உள்ளே போக முடியாது. ஏன்னா உள்ளே போனால் 2 சிக்கல். ஒன்று, எங்கள் பெரியப்பாவுக்கு தெரிஞ்சா வம்பு. ஏன்னா இவருக்கு ஆகாதுன்னு கிடையாது, அவர் வேற. இப்படி தேவர் சிவாஜியை வச்சு இப்போ படமா பண்ணதில்லை. அது மாதிரி இவர் இவர் புரட்சி தலைவர் வச்சு படமே பண்ணதில்லை. இப்படி ஒரு சிக்கல்ல நான் மட்டும் அங்கே போயிட்டு வரணும். கேட் வரைக்கும் போவேன். கேட்டாண்டே நின்று பார்த்துட்டு அவர் எப்பாவது போவாரா பாப்பமான். இப்படி வந்துட்டே இருக்கும்போது அதே தெருவிலேயே தாஸ்னு ஒரு முடி வெட்டுற நாசன் ஒருத்தர் இருந்தார். அவர் கடைக்கு நான் முடி வெட்டுக்கு போகும்போது அந்த ஆள் என்ன பண்ணுவார், முடி வெட்டிக்கிட்டே இருப்பார். காலைல 8:30 மணி 9 மணிக்கு போனா முடி வெட்டிகிட்டே இருப்பார். திடீர்னு கத்திரிக்கோள் தூக்கிட்டு வெளியில் ஓடிடுவார். அது பாதியில் விட்டு போகிற தாஸ், என்ன விஷயம், கொஞ்சம் சும்மா தலைவர் வர்ற நேரம். தலைவர் வர்ற நேரத்துக்கு ஏன் தலை என்னையா பண்ணுச்சு, நீ ஓடி போய் பார்த்தானுமா. அவருக்குமா காரில் போகும்போது ஒன்று தான் பார்த்துட்டு போகிற மாதிரி உனக்கு தெரியுமா, அவர் பார்ப்பார். நான் ஒரு நாள் என்ன பண்ண, நானும் வரேன் வா, அவர் பார்க்குறாரான்னு பார்க்கலான்னு சொல்லிட்டு வெளியில் போய் நிற்கிறோம். கரெக்டாங்க அந்த ஆள் சொன்ன டயத்துக்கு கார் போகுது. பச்சை கலர் ஃபியட்டில் போகிறாரு. அப்போ போகிறாரு, பேக் சைடில் உட்காந்துருக்காரு. அவர் பேப்பர் கையில் வச்சுட்டு அவர் பாட்டு போகிறார். இவர் அந்த கத்திரிக்கோள், இவர் நாசுவன் தெரியுமாற கத்திரிக்கோள் சீப்பு ரெண்டுத்தையும் வச்சுட்டே இப்படி கும்பிடுறாரு. இப்படி கும்பிட்டுட்டே நின்றுட்டு கார் அங்கே வரான்னு சொல்லி இங்கே கும்பிட்டான் அந்த ஆள். நான் பக்கத்தில் ஓரமாக நிற்கிறேன், இப்படியே கும்பிட்றேன். கார் போய் 10 நிமிஷம் ஆச்சு. ஜாஸ்தி கார் போயிடுச்சுன்னு சும்மா இருக்கேன். என்ன கார் மறையிற வரைக்கும் நான் இப்படி தான் நிற்பேன்.